கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்றைக்கும் உண்மை, சத்தியம் இந்த ரெண்டும் ஒன்றா, இல்லை இதுக்கு எதுவும் ஒரு வித்தியாசம் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஒரு சிலர் உண்மையும் சத்தியமும் ஒன்று தாங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம ப்ராமிஸாக சொல்லு, உண்மையாக சொல்லு, சத்தியமாக சொல்லு அப்படிம்போம்ல, அந்த மாதிரி கருத்தில் அது ரெண்டும் ஒரு சிலருக்கு ஒன்று போல தான் தெரியும். ஆனால் உண்மைக்கும் சத்தியத்துக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குதுங்க. அது என்ன நம்ம இன்றைக்கி பார்ப்போம். உண்மை அப்படின்னா அது மாறக்கூடியது, சத்தியம் மாறாதது. இதை நான் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஒரு காலத்தில் பாவத்தின் கீழ் இருந்து பாவிகளாக தான் இருந்தோம். ஆமாம் தானே? அப்போ நம்ம பாவியாக இருந்தோம் அப்படிங்கிறது அது உண்மை. அந்த உண்மை இப்போ மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஏன்னா இன்றைக்கி நம்ம தேவனை அறிந்து கொண்டு தேவனுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது அந்த உண்மையான நிலைமை மாறிடும். அதாவது பாவிங்கிற நிலையிலேருந்து இப்போ நம்ம வெளியே வந்து பரிசுத்தமாக நீதிமானாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? ஸோ உண்மை மாறக்கூடியது. சரி, சத்தியம்னா அப்போ என்னங்க அப்படிங்கிற, சத்தியம்னா மாறாதது. அது எப்படி அப்படின்னு கேட்டால், கிறிஸ்து நமக்காக மனுரூபம் எடுத்து, நமக்காக அடிக்கப்பட்டு, நமக்காக மரித்து, நமக்காக உயிரோடு எழுந்தார் அப்படிங்கிறத நம்ம வேதத்தில் பார்க்குறோம் பார்த்தீங்களா? இதுதாங்க சத்தியம். இது மாறாதது. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு யோவானில் இருக்குது. அந்த சத்தியம் மட்டும்தான் நம்மளை எல்லாவித பாவ சாப கட்டுக்களில் இருந்தும் விடுவிக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது கிறிஸ்து நமக்காக வந்தார், நமக்காக அடிக்கப்பட்டார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிரோடு பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது மாறாத சத்தியம். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள அந்த வித்தியாசத்தை அறிஞ்சுக்கிட்டீங்களா? சரி, இப்போ இந்த சத்தியத்தினால நம்மளுக்கு வேறு எந்த விதத்துலலாம் பிரயோஜனம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, உபாகமம் 28வது அதிகாரத்தில் 2 காரியம் இருக்கும். ஒரு பக்கம் ஆசீர்வாதம் சொல்லியிருப்பாங்க, இன்னொரு பக்கம் சாபங்கள் இருக்கும். அப்போ அந்த ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா இந்த சத்தியத்திற்குட்பட்டவர்களாக தான் நம்ம இருக்கணும். அதாவது கிறிஸ்து வந்தார், எனக்காக அடிக்கப்பட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிரோடு எழுந்தார், இன்றும் எனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற அந்த சத்தியத்தை யார் ஒருவன் விசுவாசிக்கிறானோ, அந்த சத்தியத்தின்படி நடக்கிறானோ, அவங்களுக்கு தான் அந்த உபாகமம் 28வது அதிகாரத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் பொருந்தும். அதை விசுவாசிக்காதவங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் அவங்க பெற்று அனுபவிக்க முடியாது. சரி, இப்போ நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், தேவன் ஒருவர் இருக்கிறான்னு நம்ம விசுவாசித்து சத்தியத்திற்குள்ளே இருக்கிறோம்ல, அப்போ நம்மளுக்கு வந்து தேவன் வைத்திருக்க சகல ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரராக இருக்கிறோம், முற்றிலும் அவரது கிருபையினால். சிலுவையில் கிறிஸ்து உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரை அடிக்கப்பட்டார். எதுக்காக? நம்மளுடைய பாவங்களுக்காக. கடைசி துளி ரத்தம் கூட நம்மளுக்காக சிந்தினார்னா அது நம்ம மேலே வச்சுருக்க எவ்வளோ பெரிதான அன்பாக இருக்குது பார்த்தீங்களா? அந்த அன்பின் நிமித்தம் தான் நம்மளுடைய அவரோட பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். முற்றும் அவருடைய கிருபையினால் இன்றைக்கி எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் நம்ம பாத்திரனாக இருக்கிறோம். கண் பார்க்குற பூமியெல்லாம் நம்ம சுதந்திரித்து கொள்ள முடியும் அப்படின்னு இருக்காங்கல்ல, இந்த மாதிரி நிறைய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா அவருடைய சத்தியத்திற்குள்ளாக நம்ம வழி நடக்கும் பொழுது தான் அந்த காரியங்கள் எல்லாமே ஜெயமாக மாறும். இதுதான் உண்மைக்கும் சத்தியத்திற்குமான வேறுபாடு இருக்குது. உண்மை என்றைக்குமே மாறும். இன்றைக்கி அது கரெக்டாக தான் இருக்கும், ஆனால் ஒரு சில காலங்களுக்கு அப்புறம் அது மாறக்கூடியதாக இருக்கும். ஆனால் சத்தியம் என்றைக்குமே மாறாது. தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்றும் மாறாது, நம்மளோடு கூடவே தான் இருக்கும். தேவன் எந்த நோக்கத்திற்காக அந்த வாக்குத்தத்தங்களை நம்மளுக்காக கொடுத்தாரோ அது அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் அப்படின்னா அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் தொழில் விருத்தி அடையும், உங்கள் குடும்பம் சமாதானத்திற்குள்ளாக கட்டப்படும், பொருளாதாரத்தில் ஒரு பெரிய பிரேக் த்ரூ உண்டாகும், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாக நிறைவேறும். இதெல்லாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்கள். எனக்காக, உங்களுக்காக, நமக்காக தேவன் அருளின அந்த வாக்குத்தத்தங்கள் சத்தியமாக நிறைவேறும். தேவன் நமக்காக எல்லா காரியங்களையும் செய்து முடித்த சத்தியத்தின் விளைவினால், கிருபையினால் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறும். உண்மை மாறும், சத்தியம் என்றும் மாறாது. கர்த்தர் இந்த செய்தியை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.